Hi guys, welcome to our channel. This is Money Market YouTube Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா வாரன் பஃபெட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன 10 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். கடினமான உழைப்பு இங்கே வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அழகாக தேர்வு செஞ்சுட்டு அதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சொல்கிறாரு. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி அவர் சொல்ல கிடையாது கைஸ். நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். 10 ஸ்டாக் வாங்குங்க. அதுக்கு ஒவ்வொரு லாட்டுக்கும் ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதே 10 குவான்டிட்டிஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூலம் ₹1 கிடைச்சா கூட உங்களுக்கு 10 rupees 10% கிடைச்சிருது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாரன் பஃபெட் சொன்ன ஒரு 10 விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கான வழிகளை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் பேஷன்ஸ். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது முன்கூட்டியே முடிவெடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஹியர் வெல் அப்படின்றது நன்றாக வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் துணிஞ்சு இறங்கிட்டீங்க அப்படின்னா, அது வெற்றியோ தோல்வியோ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக முடிச்சிருங்க. கடலில் காலை வச்சுட்டு நான் இந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் போகிறதாலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? டோன்ட் கேர் வாட் அதர் திங்க். மற்றவங்க சொல்கிறத பற்றி நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இறங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க, இறங்குனதுக்கு பிறகு யோசிக்காதீங்க, பின் வாங்காதீங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்ல ரீட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹேவ் ஏ மார்ஜின் சேஃப்டி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு அதனோட பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணிங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கலாம்னு சொல்கிறோம். இல்லைனா லாஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம ஒரு போட்டியாளராக வெற்றியாளராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஷெட்யூல் யுவர் பர்சனாலிட்டிஸ். நம்ம எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது, அதனால் நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பிஃபோராக பிளான் பண்ணிடணும். ஆல்வேஸ் பி ஏ காம்படிட்டிங். நம்ம எப்போவுமே இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உலகத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஷயங்களை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்ச ஒரு நம்பிக்கையை நம்ம இருக்கிற மாதிரி நம்ம மனதில் வச்சுங்க. மாடல் சக்ஸஸ் கிவ் யூ அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸை நம்ம கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம செடியை வச்சோம் அப்படின்னா ஒரு ஆண்டுலேயோ 5 ஆண்டுலேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து அதற்கு நிழலும் தருகிறது. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட காய்கனி பழம் பூ இது மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ அனைவரும் இந்த 10 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு ட்ரேடர்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்குறவங்க பிஃபோராக நீங்கள் கொஞ்சம் அந்த தியரிட்டிக்கலாக சில விஷயங்களை படித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேடிங்ஸை அவாய்ட் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸஸ் ஆனதுனால தான் நான் இப்போ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலில் இருந்து பார்த்துட்டு இப்போ ஸ்டாக்ஸ் மேலே நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.